சில நேரம் யுத்தம் உங்களுக்கு எதிராக கொஞ்சம் அதிகமா இருக்கும். மற்றவனுக்கு 1 மடங்குனா 7 மடங்கு. ஆனா ஆசீர்வாதம் 7000 மடங்கு. உயிர்த்தெழுதலின் வல்லமை நிரூபிக்கப்பட வேண்டும் என்றால் மரணம்ன்ற ஒண்ணு தேவை. அப்போ கோலியாத்து மாதிரி ஒருத்தன் வந்தாதான் இவ்வளவு பெரிய வல்லமை உள்ள இருக்குதுன்னு வெளி. அப்ப பிரச்சனை உங்களை கொல்ல வரல, அதை நீங்க வெல்ல வந்திருக்குது. பிரச்சனை குறித்த சரியான கண்ணோட்டமே வெற்றியின் ரகசியம். மிகப்பெரிய ஞானம் எதுல வெளிப்படும்? மிகப்பெரிய பிரச்சனையை சால்வ் பண்றதுல தான். யாராலையும் இது தீர்க்க முடியாது அப்படி ஒண்ணு இருக்கும் பார்த்தீங்களா? அதை தீர்க்கிறதின் மூலம் தான் உங்களுடைய பெரிய ஞானம் வெளியில வரும். Get financial wisdom, financial education. பொருளாதாரத்தை குறித்த அறிவையும் ஞானத்தையும் நான் முதலாவது பெற வேண்டும். How David started his prosperity journey. தாவீது எப்படி இந்த செழிப்பின் பயணத்தை துவங்கினார்? ஒடுக்கப்பட்டவர்கள் ஒரு பாசிட்டிவான திங்கிங்கே கிடையாது. எது சொன்னாலும் நெகட்டிவா பேசுற ஒரு முறுமுறுக்கிற கூட்டம். இதுதான் யார்கிட்ட வந்து சேருது? தாவீது கிட்ட வந்து சேருது. கடவுள் உங்களை ஒதுக்கவே மாட்டீங்க. அவரை நம்புங்க, அவரை நம்பி பாருங்க, அவரை நோக்கி பாருங்க, அவரை ஆழமா பிடிச்சி பாருங்க. செழிப்புன்றது உங்க கையின் வலிமையை சார்ந்த ஒன்று அல்ல, அவர் வலிமை, அவர் கரம். சார், ஒரு நாள் கடனுன்னா, ஒரு நாள் ஒடுக்கப்பட்ட நிலன்னா, ஒரு நாள் இப்படிதான். ஆனா இன்னைக்கு திரும்பி பார்த்தா கோடி கோடியாய் கர்த்தர் கண்டு கொடுக்கக்கூடியவனாய். ஒரு காலத்துல ஒடுக்கப்பட்ட நான் ஒண்ணுமே கிடையாது அப்படின்றவன் எப்படி ஆயிட்டான் பாருங்க. அதான் ஒடுக்கப்பட்ட ஆவி. தன்னை தாழ்வாக நினைத்து தன் வலிமையை புரியாத ஜனமாய் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். சிங்கம் என்ன, வந்த சிங்கம் என்ன, நான் அதை குகைக்குள்ளே போய் நல்ல லீடர்ஷிப் கீழே, நல்ல மென்டர்ஷிப் கீழே மக்கள் வளரும் பொழுது அந்த தலைமைத்துவத்தின் மேல இருக்கிற அதே கிரேஸ், அதே அனாயிண்டிங் பல மடங்காக அந்த கூட்டத்துக்குள்ள, அந்த ஜனங்களுக்குள்ள அது பாய ஆரம்பிக்கும். ஆமே, கொஞ்ச நாள்ல நீங்க கார் வாங்குறது மட்டும் இல்ல, நீங்க வேற லெவல்ல மக்களுக்கு செய்யக்கூடிய அளவிற்கு உங்க கைகள்ல வரும். ஆமே ஆமே, நீங்க வேற மாதிரி அதை பண்ணுவீங்க. ஆமே, ஜபிக்கிறவர்களும் தேவை, பணக்காரர்களும் தேவை, ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறவர்களும் தேவை, ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறவர்களும் தேவை. நம்ம கையில செல்வமும் தேவை, செல்வாக்கும் தேவை. அரசாங்க அதிகாரிகளாகவும் அரசு பதவிகளிலேயும் அதிகாரங்களிலேயும் தேவ பிள்ளைகள் செல்லும் காலமாய் இருக்கு.